ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஜுகீஸ் வீட்டில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பூவை வச்சு ஒரு சூப்பரான வடை. வாழைப்பூ குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. கூட்டு அந்த மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது எப்படி முறையாக பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சென்னா தாலை எடுத்திருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம் தண்ணியில். இது பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதுவே நம்மளுக்கு போதுமானது. இந்த கிளாஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் இதே மாதிரி அளவு எடுத்து நீங்கள் அளவை எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு கோர்ஸான மிக்சராக நம்ம இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப பொறன்னு இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வடையும் நல்லா சூப்பராக வரும். இது கூடயே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ரெண்டுத்தையுமே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே விடக்கூடாது அரைக்கிறப்போ. அப்படியே வெறுமனே அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஒரு கோர்ஸான மிக்சராக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம வடைக்கு அரைக்கிற மாவு. இப்படி தான் இருக்கணும் வடை மாவு. ஸோ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை அங்கங்கே சென்னா தால் தெரியும், மற்றபடி ரொம்ப அங்கங்கே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப இங்கே லைட்டாக மட்டும் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப இப்படி திரிஞ்சு வந்துடும், வடை வராது. அதனால நான் சொன்னேன், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த பதத்தில் தான் நம்ம கண்டிப்பாக வடை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருது இல்லைங்களா, அதை தான் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு கப்பில் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. உள்ளே இருக்க வயிறு இந்த எல்லாமே எடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கோம். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இந்த வாழைப்பூ கூட்டு நிறைய விதத்தில் செய்வாங்க, பொரியல் அதெல்லாமே. நீங்கள் வடை மாதிரியும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதையும் அதே மாதிரி ஒரு கோர்ஸாக, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ரொம்ப நெத்துன்னு இருக்காமல் பாதி அரைஞ்சி பாதி அரைப்பட்டு பாதி அரைப்படாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்தில் தான் இருக்கணும். ஸோ இதையுமே நம்ம வடை மாவுலேயே போட்டுடலாம். நம்ம நார்மலாக கடலைப்பருப்பு வடை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழைப்பூ சேர்க்குறோம் இல்லைங்களா, அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாழைப்பூ எல்லாத்தையும் வடை மாவில் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு கப்பு நல்லா பொடிசாக கட் பண்ணி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்திருந்தேன். அதோட பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகா, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா அதையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடயே கொஞ்சமாக மல்லி இலையை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுலேயுமே நீங்கள் அரைக்கிறப்ப தண்ணி சேர்க்கவே வேண்டாம். வாழைப்பூலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் அதுவே அரைக்கிறப்போ கரெக்டாக ஆகிடும், நம்மளுக்கு பேலன்ஸ்டாக. அதேமாதிரி நம்ம கடலைப்பருப்பையும் அரைக்கிறப்பையும் நம்ம எந்த ஒரு தண்ணியும் ஊற்ற வேண்டாம். அதுலேயே ஒரு ஈரப்பதம் இருக்கும், அதனால அதுவே நம்மளுக்கு இதுவாகிடுச்சு மாவுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சரிசமமா ஆன மாரி நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. வெங்காயம் எல்லா இடத்துலயும் வந்து பரவுன மாதிரி. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில வந்து எண்ணெய விட்டு அத நல்லா வந்து காஞ்சக்கப்புறம் அதுல வந்து ஒரு வடைய போட்டு எடுக்கலாம். நீங்க வடைய வந்து தட்டி போடுறப்போ கை கொஞ்சம் லைட்டா ஈரமா இருந்த போதும் ரொம்ப வந்து நீங்க சொத சொதன்னு எண்ணெய் வச்சு தண்ணி வச்சுக்க வேண்டாம் கையில. ஏன்னா நீங்க வந்து எண்ணெயில போடுறப்ப தண்ணி பட்டோனே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால சொல்றேன். லைட்டா ஈரமா இருந்தா போதும். அத உருண்டை பிடிச்சு நம்ம கையில வச்சு உள்ளங்கையில நம்ம லைட்டா ப்ரெஸ் பண்ணாவே நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துரும். அது அழகா வந்து 1 பை 1 போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். நீங்க வந்து எண்ணெய் காயற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து போடுறப்போ வந்து ஒரு மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவுல வச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சிம்ல வச்சு செஞ்சீங்க அப்படின்னா வந்து கிறிஸ்பினஸ் குடுக்காது. இப்போ லைட்டா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கோல்டன் கலர் மாறினதுக்கப்புறம். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து வச்சிடலாம் எண்ணெயிலேருந்து. ஒரு டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அதில் இருக்க எண்ணெயும் வந்து எக்ஸஸான ஆயிலுமே நம்மளுக்கு அதுலேயே வந்து அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப ஆயிலியாக இருக்காது. அவ்வளோதான். இதே மாதிரி தான் அடுத்ததான் நம்ம வந்து தட்டி ஒன்றா போட போகிறோம். சிம்பிளான ப்ராசஸ் தான். அதனால் வந்து சில பேர் நினைப்பாங்க வாழைப்பூ வடை சேர்த்து ரொம்ப கஷ்டம், இது ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக வந்து கடலப்பருப்பு வடை எப்படி பண்ணுறோமோ அதில் வந்து வாழைப்பூவை வந்து அரைச்சி நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். மற்றபடி வந்து டேஸ்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேலையும் உங்களுக்கு பெருசாக இது எடுக்காது. அதே மாதிரி தான் இதுவுமே கலர் மாறினோடனே திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வச்சிடலாம். சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான வந்து வாழைப்பூ வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4, 5 அந்த மாதிரி. ரொம்ப எல்லாத்தையுமே வந்து போடாதீங்க. ஒன்றுத்து ஒன்று உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ கடைசி ஒன்றுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டேன். அவ்வளோதான்.
நம்மளோட ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதேமாதிரி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வாழைப்பூ வடையோட அந்த ஃப்ளேவர் நல்லாவே எடுத்து காட்டுது. ஸோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.